அன்பார்ந்த எம்மின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இறை இசை பாடகர் ஐயா சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களை நினைவேந்தல் ஆற்றுவாரைக்கு போற்றுதலுக்குரிய தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய ஆத்மார்த்த நினைவாஞ்சலிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தமிழ் அன்பர்களே, தமிழ் இன உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுடைய தமிழ் பாடல்கள், உணர்வு பாடல்கள், விடுதலை உணர்வு பாடல்கள் அனைத்திற்கும் முதற்கட்ட ரசிகனாக இருந்து அவரை தரிசித்து மகிழ்ந்தவன் அடியேன். 89-90 காலகட்டங்களில் அப்பொழுது பிரச்சனைகள் நடந்து ஆங்காங்கே தமிழர்கள் குடியேறி நம்மவர்கள், நம் தொப்புள் கொடி உறவுகள் அங்கே சென்றிருந்த போது தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆலயங்கள், பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் இன்று வெளிநாடுகளில் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் ஐயா இங்கேருந்து புறப்பட்டு ஒரு பக்கம் யூரோப்பில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பணிக்கப்பட்டது நல்ல பொது தமிழ் உணர்வுள்ள பாடல்களை பாடுங்கள், எங்கள் விடுதலை கீதங்களை எல்லாம் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் முழங்குவார்கள் என்று. எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நான் கருதுவது, அவரே தேர்வு செய்து சில பாடல்களை தந்து, இதெல்லாம் பொதுவாக இருக்கு தம்பி, இதை நீங்கள் நிகழ்ச்சியில் பாடுங்க தமிழை பற்றி என்று புலவரேறு வாணிதாசனார் ஐயா அவர்களுடைய பாடல்களை தந்திருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் அன்னை பூபதி பற்றி பெண்ணை பூபதியே என்ற பாடலை தேர்வு செய்து அப்படி அக்கறையோடு செயல்படுத்தி இளம் கலைஞர்களையும் உற்சாகப்படுத்தியவர் ஐயா தேனிசை செல்லப்பா ஐயா அவர்கள். உரிமையோடு பழகுவார். 3 தலைமுறை அந்த குடும்பத்தில் அவர்களுடன் சேர்ந்து பணிபுரிகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களுடைய இசையிலேயே 2 பாடல்கள் பதிவு செய்து நான் ஏற்கனவே பாடியிருக்கின்றேன். அதன் பிறகு அண்ணன் இளங்கோவன் ஐயா அவர்களுடன் பணியாற்றி இருக்கின்றேன். இப்பொழுது தம்பி பாவேந்தன் அவர்கள் இசையிலும் பாடி வருகின்றேன். இந்த வாய்ப்பெல்லாம் அந்த வாழையடி வாழை என இந்த மரபு தழைக்க வேண்டும் என்று வாழ்த்திய அந்த நல்ல உள்ளத்திற்கு சொந்தமானது. தேனிசை செல்லப்பா ஐயா அவர்கள் அவருடைய 80வது பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ஐயா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நான் ஆசி பெற்ற தருணத்தில் மனமான உடமான வாழ்த்தியவர்கள். நான் சாப்பிடாம போயிட்டேன் அன்னைக்கு, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஏன் சாப்பிடாம போயிட்டீங்கன்னு என்று கேட்கக்கூடிய அளவு ஒரு கருணையும் ஒரு பரிவும் கொண்ட பெருமகனார். அவர்களை எழுந்து வாடுகின்ற அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நல்ல தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும். அவருடைய குரல் தமிழ் உலகம் உள்ளவரை, தமிழ் உணர்வு என்பது நம் உள்ளங்களில் உள்ளவரை, அதற்கும் அப்பாலும் அவரது குரல் ஓங்கி ஒலிக்கும். அவரது தத்துவங்கள், அவர் பாடிய சொற்கள் மெய்ப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து, இன்னைக்கு பாவேந்தன் அந்த வழியில் வந்திருக்காரு. அவரும் தாத்தாவை பின்பற்றி நல்ல பெயர் உள்ள பெயர்களாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.